மா, ஏன் கதிர் கூட போனேன்னு கேக்குறதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. இல்லாத கௌரி அம்மாவ நீயா நினைச்சு எதுக்கு டென்ஷன் ஆகுற? என்னது இல்லாதவங்களா? ஏண்டி அவங்களும் அங்கதான் இருந்தாங்க. நான் மட்டும் இவளை இழுத்து பிடிச்சு மறைச்சு வைக்கலன்னா கேவலப்பட்டு போயிருப்போம். நம்ம தங்கச்சி நமக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கா. சத்தியத்தை மீற மாட்டான்னு அங்க உன் அக்கா மகா நம்பிட்டு இருக்கா. இது அந்த கௌரி அம்மா பாத்திருந்தாங்கன்னா நேரா மகா கிட்ட போய் சண்டை தான் போட்டிருப்பாங்க. மகா மாமியார் பேசுனதை கேட்டு வருத்தப்படுவாளா, இல்ல தங்கச்சி நம்மளை ஏமாத்திட்டாளேன்னு உன்னை நினைச்சு வருத்தப்படுவாளா? அந்த வீட்ல அவளுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. நீங்களும் சேர்ந்து ஏண்டி மகாவை இப்படி நோகடிக்கிறீங்க? யார் பேச்சையும் கேட்காம லவ் மண்ணாங்கட்டின்னு கதிர் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்ச. எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லியும் கூட அவனையே கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் அடங்குவேன்னு பார்த்தா இன்னும் திமிரெடுத்து அலைஞ்சிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்த நீ டாக்டர் ஆக போறதும் இல்ல, அந்த கௌரி அம்மா மருமகளாவும் ஏத்துக்க போறதும் இல்ல. மனுஷங்களா பிறந்தா கொஞ்சமாச்சும் மான ரோஷம் இருக்கணும்டி. அதுவும் பொண்ணா பிறந்தவங்களுக்கு வைராக்கியம் இருக்கணும். இனிமேலாச்சும் குடும்பமான முக்கியம்னு நினை. அந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி போக போறேன்னு எனக்கு தெரியல. அப்படி போக முடிஞ்சா மரியாதையோட போகணும்னு வைராக்கியத்தோட இரு. இல்லனா உன்னால எல்லாரும் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். ஏண்டி என்கிட்ட கூட சொல்லாம கதிர் கூட பைக்ல போயிருக்க நீ? கோகிலா, பழக்கம் போல இது கதிர் வேலைதான். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் பார்க்கணும். டெய்லி நானே காலேஜ்ல கொண்டு வந்து விடுறேன்னு அடம் பிடிக்கிறான். வேற வழி இல்லாம போகும்போதுதான் போற வழியில பூ வாங்கி கொடுத்தான். ஏய், போய் சொல்லாத. பூ வச்சு விட்டான்னு அம்மா சொன்னாங்க. இப்ப அந்த கண்டினியூட்டி ரொம்ப முக்கியமா? ஆமா, வாங்கி கொடுக்கறதுக்கும் வச்சு விடுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எப்படியோ அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட. சீக்கிரமே உன் மாமியார் கிட்டயும் நம்ம மகாக்கா கிட்டயும் மாட்டிக்க வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னு வையேன், அம்மா இப்ப சொன்ன மாதிரி இதெல்லாம் கோகிலா பிளான் தானே உன்னை மாட்டி விட்டுருவேன் பாத்துக்க. நானே கிளாஸ் கட் ஆயிடுச்சுன்னு கடுப்புல இருக்கேன். காமெடி பண்ணிக்கிட்டு அடிப்பாவே. எக்கோ, என்னக்கா நீ இந்த பக்கம்? நீலாம் வரப்போ நான் வரக்கூடாத தம்பி? கல்யாண விஷயத்துல ஜெயிச்சிட்டோங்கிற ஆணவத்துல பேசுறியா? அது பர்சனல், இது பிசினஸ். இங்க எப்பவுமே நீ எனக்கு அப்புறம்தான். என் காலுக்கு கீழதான். டேய், நீ முதல்ல காலை கீழே வச்ச நடாஷ்வன். சும்மா பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி கற்பனையில இருக்காத. மாமாவுக்கும் பேச ஹெவியா ட்ரைனிங் கொடுத்துருக்க போல இருக்கு. உன்கிட்ட பேச ட்ரைனிங் வேறையா? போட போ. சார் வாங்க சார், நம்மளுக்கு ஏலம் முக்கியம். மாமாவை அப்புறம் கவனிக்கலாம் வாங்க. ஏலம் கிடைச்சா 5000 பீஸ் தைக்கணுமாமே, உண்மையா? ஆமாம் சார், இந்த ஏலம் எடுத்தா 5000 பீஸ் தைக்கணும்னு கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. நீங்க மெசேஜ் பார்க்கலையா? இந்த ஏலத்தை எப்படியாவது எடுத்தாகணுமா? அத பத்தி தாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அஸ்வின் நிச்சயமா ஏதாச்சும் குறுக்கு வழி யோசிப்பான். இருக்கிறதுலயே பெஸ்ட் குறுக்கு வழி எது தெரியுமா? நேர்மையான வழிதான். அந்த நேர்மையான வழி நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சார், செல்வமும் மகாவும் இது பயங்கரமா திட்டம் போறாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்பப்ப நம்ம தான் பாக்குறாங்க சார். சார், நான் சொல்றதை மட்டும் செய்யணும்.
இப்போவே போகாத கொஞ்ச நேரம் கழிச்சு போ. ஆ ஆ, ஆ. எல்லாருக்கும் வணக்கம். என் கம்பெனி ஸ்டாஃப்ஸ்க்கு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்காக தான் இந்த ஏலமே நடக்க போகுது. இந்த ஆர்டர் மூலமா எங்களுக்கு 5000 யூனிஃபார்ம் வரைக்கும் தைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய ப்ரைஸை என்ன கோட் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணலாம். இதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் லாபம் இருக்கிற மாதிரி விலையை கோட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏலம் கிடைக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அக்கா டீ. இல்லப்பா வேண்டாம். என்னங்க உங்களுக்கு டீ வேணுமா? முதல்ல ஏலம் எடுப்போம். அந்த டென்ஷன் குறைஞ்சாதான் எதுவா இருந்தாலும் சாப்பிட முடியும். நீ எழுது. நைன் நைன் நைன். சார் கொஞ்சம் பெரிய உட்காரீங்களா? ஆ போங்க வாங்க சார். எனக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்ததுலயே ஒரு வெற்றி கழிப்புக்கு போயிட்ட போல இருக்கு. டேய் வாங்கி கட்டிக்கிட்டு போறதுக்குன்னே வருவியா? என்னமாமா வர வர சவுண்ட் ஓவரா இருக்கு. கல்யாணத்துல கூட கம்முன்னு தான் இருந்த. கல்யாணத்துல கூட்டமா சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்களோன்னு பயந்து தலை தெறிக்க ஓடி போன நீயே இவ்வளவு தூரம் பேசும்போது ஜெயிச்ச டீம்ல இருக்கிற உன் மாமா பேசக்கூடாதா? கல்யாணத்துல நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கார்மெண்ட்ஸ்ல கனவு கூட காணாத. யாரோ மண்டைக்குள்ள பூந்து நீ ஒரு பெரிய பிசினஸ் உமன்னு உன்னை நம்ப வச்சிருக்காங்க. நீயும் அதை நம்பிக்கிட்டு ஏன் அப்படி வந்து உக்காந்துட்டு இருக்க? பிசினஸ் பண்றதுன்னு இட்லி சாம்பார் வடை பண்ற மாதிரி ஈஸின்னு நினைச்சிய? அதெல்லாம் ரத்தத்திலே ஊறி இருக்கணும். பரம்பரை பரம்பரையா வந்த கலை இன்னைக்கு நோஸ் கட் வாங்கிட்டு போறதுக்குனே வந்திருக்க. என்னடா தம்பி, இவ்ளோ நாளா கடவுள் என் பக்கத்துல தான் நிப்பாரு, ஏன்னா இது கலிகாலம்லாம் பேசிக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா என்னமோ நீதான் கடவுளுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட.